இங்கே இந்த பையன் காட்டுக்குள்ள போய் ஒரு அதிசய முட்டையை எடுத்துட்டு வரான். அந்த முட்டையை பார்க்க தண்ணியெல்லாம் சூழ்ந்த மாதிரி இருக்குது. அவனுமே வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் தூங்கும் போது அந்த முட்டையை அவன் கூடயே வச்சு தூங்குறான். அப்பதான் அந்த சூட்டுக்கு அது சீக்கிரமா பொரியும் சொல்லி அடுத்த நாள் அவனுமே குளிக்கும் போது அந்த முட்டையுமே சேர்த்து சுடு தண்ணியில நல்லா கழுகுறான். அந்த சூட்லயாவது பொரியுமான்னு சொல்லு. அப்பையும் அந்த முட்டை பொரியாதனால அடுத்த நாள் அவன் அந்த முட்டைய சமைக்கிற பாத்திரத்துக்குள்ள வச்சு அதுக்குள்ள எல்லாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு மந்திரத்தையும் போடுறான். ஆனாலுமே அது பொரியல. அவனுமே டயர்ட்ல ரொம்ப நேரம் முடிச்சு தூங்கிடுறான். அப்பன்னு பார்த்தா அந்த முட்டையில இருந்து ஒரு அனிமலும் வெளியே வருது. அந்த ரூம்ல ஒரு பாத்திரத்துல மந்திரம் கலந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அந்த அனிமல் கொட்டி விட்டு அதை குடிச்சிருது. அதனால அந்த அனிமலும் ஒரு அழகான பொண்ணா மாறிடுது. அந்த பொண்ணுமே அவன் கூட கட்டிலேயே தூங்கிடுறான். மார்னிங் ஆனதும் அவன் ஏஞ்சி பார்க்கும்போது அவன் கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணுமே நடந்து எல்லாத்தையுமே சொல்றான். அந்த பையனால சுத்தமா நம்பவே முடியல. அந்த பொண்ணுமே ஒரு ரிவெஞ்சும் பண்றான். அந்த முட்டையை எப்படி அடுப்புல போட்டு சமைக்க பார்த்தானோ அதே மாதிரி அந்த பையனையும் கயித்துல கட்டி விட்டு அடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி அவன் என்னெல்லாம் மசாலா போட்டானோ அதே மாதிரி அவளும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடுப்புக்குள்ள இறக்க பாக்குறான். அவனுமே பயத்துல அவனோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த அடுப்பைய பஞ்சுமெத்தைய மாத்தி அவன் தப்பிச்சிடுறான்.